தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். மோர் மிளகா இருக்கு இல்லையா? அது வந்து காரத்துக்கு தகுந்தபடி எடுத்துக்கங்க. இதில நான் மிளகா மாத்திரம் அளவு சொல்லல. இப்போ வந்து 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் இதில சேர்த்து நல்லா வதக்கிறலாம். வதக்குனதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாரி சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் 1 பவுல் வந்து கருவேப்பிலை இருக்கு இல்லையா? அதெல்லாம் நல்லா கழுவிட்டு இதில சேர்த்துருக்கேன். இப்ப அடுத்ததா வந்து 3 தக்காளி இருக்கு இல்லையா? அத கட் பண்ணி இதில சேர்த்துருக்கேன். வதங்குறதுக்குள்ள ஒன் பை ஒன்னா வதக்கணும். இப்போ வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து வதக்குனதுக்கப்புறம், 1/2 மூடி தேங்காய் துருவி இதில சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிறலாம். ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் வதங்குனதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கசகசா வந்து லாஸ்ட்டா தான் நம்ம சேர்க்கணும். இப்போ வந்து இத என்ன பண்ண போறோம்னா, நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில போட்டு எடுக்க போறோம். கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கணும். ரொம்ப நைஸா வேண்டாம். இந்த பாருங்க இந்த மாரி கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தா போதும். இப்ப தாளிக்கிறதுக்கு வந்து 1/2 பவுல் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை மாத்திரம் தான். இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அந்த சட்னி மாரி இருக்கு இல்லையா? அத இதில சேர்த்தரலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். நான் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியா தான் ஊத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு பார்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிரலாம். இப்போ வந்து இறக்குற பதம் வந்து இந்த பதம் தான். மேல வந்து எண்ணெயெல்லாம் வந்திருக்கு இல்லையா? அதுதான். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, லாஸ்ட்டா இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கங்க. நெய் வந்து உருக்காம போட்டுருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அவ்வளோதாங்க. நம்மளோட கருவேப்பிலை கெட்டி குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து பசங்கள்லாம் கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க இல்லையா? நம்மளே சாப்பிட மாட்டோம். எடுத்து வச்சுருவோம் இல்லையா? இதில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். இந்த கருவேப்பிலை கெட்டி குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.